ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இப்போது என்னுடைய வாக்குகளை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிமிஷத்திலிருந்தே நீ இழந்ததெல்லாம் மீண்டும் உன்னை வந்து சேர ஆரம்பிச்சிடும். நீ இழந்ததையும் தவற விட்டதையும் கூட மீண்டும் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பதற்கு இந்த சாயப்பா தயாராயிட்டேன். இனிமேலும் நீ துன்பத்தில் மூழ்கும்படியும் துயரத்தில் வாடும்படியும் நான் விட்டு வைக்க மாட்டேன் என் செல்லமே. உன்னுடைய நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் உனக்கு நல்லதாக மாற்றி அமைச்சு உனக்கு மன அமைதியையும் ஆன்மீக வளர்ச்சியையும் கொடுக்க போறேன். உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகளும் தடங்கல்களும் விலகி போய் உன் உடல் ஆரோக்கியம் பெருக போகுது. குடும்பத்தில் அமைதி நிலவவும் சாந்தி நிலவவும் அதிர்ஷ்டம் அடிக்கவும் ராஜயோகம் வரவும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக நிற்க போறேன். உன் தலைவிதி இப்படிதான்னு சொன்னவங்களுக்கு இப்போ நீ சத்தமிட்டு சொல்ல வேண்டிய ஒரே விஷயம், என் சாயப்பா என் தலைவிதியை சரி செஞ்சு என்னை புகழின் உச்சிக்கு கொண்டு செல்வார்னு. நீ எப்போதும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை என் செல்லமே. மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்து போறதும் அனுசரித்து போறதும் தப்பே இல்லை. ஆனா என்ன செஞ்சாலும் நீ பொறுத்து போவ, விட்டு கொடுத்து அனுசரித்து போவன்னு நினச்சிக்கிட்டு யாராவது உன்னை அடிமையாக்கணும்னு நினச்சாங்கன்னா உன் உணர்வுகளை எல்லாம் மறந்துவிட்டு நீ அடிமையாகி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ ரொம்ப விட்டு கொடுத்து போக போக உனக்கு உணர்வுகள் இருக்கு, உனக்கு ஆசாபாசம் இருக்குன்றத இந்த மனிதர்கள் மறந்து போயிடுவாங்க. அதனால நீ எப்போதும் எல்லா இடங்களிலும் சரியாக இருக்க பழகிக்கோ. எந்த இடத்துல எவ்வளவு தூரம் விட்டு கொடுக்கலாம், எந்த அளவுக்கு உரிமையை வாய்விட்டு கேட்கணுன்றதையும் நீ புரிஞ்சு நடந்துக்கோ. உன் பலவீனம் என்னங்கிறத நீ முழுசா புரிஞ்சுக்கிட்டினா கண்டிப்பா நீ வலிமையாக மாறிவிடுவாய். உன் குறைகள் என்னன்னு தெரிஞ்சு அதை மதிச்சு நீ அதை நிறையாக மாற்றும் போது நிச்சயம் அழகான வாழ்க்கையை பெறுவாய். எப்போதும் தப்பே நடக்காதுன்னு நான் செய்ய மாட்டேன். உன் வாழ்வில் நீ செய்யும் தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ளும் போது நீ புத்திசாலியாக மாறுவாய் என் செல்லமே. நீ வாடி நின்ற போதும் சோர்ந்து நின்ற போதும் உன்னை தேடி வந்து உனக்காக உதவி செஞ்சவங்கள நீ ஒருபோதும் மறக்காதே. நீ போய் வலிய உதவி கேட்டும் செய்ய மறுத்தவர்களை நீ ஒருபோதும் மறவாதே. இவங்க 2 பேரையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிறதையும் புரிஞ்சு நடந்துக்கோ. உன் வாழ்வில் உள்ள இன்னல்களை போக்கி எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ செய்த முயற்சிகள் எல்லாமே நிச்சயமாக உனக்கு வெற்றியை கொடுக்கும்படியும் நீ மகிழ்ச்சியாய் வாழும்படியும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நீ எதிர்பார்க்கும் மங்களகரமான நல்ல நிகழ்வுகள் உன் வீட்டில் நடக்கும் என் செல்லவே. உனக்கு என்ன வேணும்னு நீ கேட்குறியோ அதையே உனக்கு ஆசீர்வதித்து அப்படியே தந்து விடுகிறேன். நீ எப்போதும் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டினா போதும். எந்த விதமான சூறாவளியையும் அனுமதிக்காதே. கூடிய சீக்கிரம் உன் நிலைமை மாறி உனக்கு வெற்றி உண்டாகும். எப்போதும் நீ எல்லாரிடமும் உண்மையாக இருந்தாலும் கூட இந்த உலகம் பல நேரங்களில் அவங்களுக்கு வசதியானதையும் அவர்களுக்கு சரியானதையும் பார்த்துக்கிட்டு உன்னை பொய்யானவன் போலியானவன்னு உன் மேலே பழி போட தயாராகவே இருப்பாங்க. நீ தான் யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அந்த அளவுக்கு தந்திரமாக, அந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக, விவேகமாக நடந்துக்கணும் என் செல்லமே. உன் மனச்சுமையை எல்லாம் கேட்டு உன் மன பாரத்தை இறக்கி வச்சு உனக்கான வெற்றியை தருவதற்காக இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கலங்காதே. உன் காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டு உன் மனதிற்கு ஆறுதலை கொடுத்து உனக்கான நல்லதை நானே செஞ்சு தருவேன். எப்போது சோதனைகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு யோசிக்காத, கவலைப்படாத. எல்லாத்தையும் தாண்டி உனக்கான வெற்றியை தர்றதுக்காக உன் சாயப்பா உன் கூடவே இருக்கேன்னு நீ தைரியமாக இரு. நான் உன் மேலே வச்சிருக்க அன்பு எல்லை இல்லாதது என் செல்லமே. என் அன்பு பிள்ளையான நீயே என்னை மறந்தாலும், நீயே என்னை விட்டு விலகி போனாலும் நான் உன்னை மறக்கவும் மாட்டேன், உன்னை விட்டு விலகி வேற எங்கேயும் போகவும் மாட்டேன். உன் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான முயற்சிகளிலெல்லாம் நான் வெற்றியை கொடுப்பேன். அதற்கான பலனை இப்போது கொடுப்பதற்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன். இத்தனை நாளா நீ எத்தனையோ விஷயங்களை என்கிட்ட எதிர்பார்த்து வேண்டி கேட்டு பிரார்த்தனை செய்திருக்கிறாய். இப்போது அப்படிதான் உனக்கான அனைத்தையும் நிறைவேற்றி தர நான் தயாராயிட்டேன். என்னடா இது வாழ்க்கை,
எனக்கு இந்த வாழ்க்கையே வேணான்னு யோசிக்கிற அளவுக்கு இந்த உலகத்து மனிதர்கள் பல பேருக்கு பல பிரச்சனைகள் இருந்தாலும் எதிர்மறை எண்ணம் உனக்கு வேண்டாம். உன் வாழ்க்கையில இனிமேதான் நீ நிறைய சந்தோஷங்களை பார்க்க வேண்டியிருக்கு. எப்போதும் எதிர்மறையாக யோசிக்காம நல்லதையே யோசிச்சு நல்லபடியா வாழ தயாராகு. வாழ்க்கை உன்னை எவ்வளவு தூரம் அழைத்து சென்றாலும் உன்னுடைய உள் மனசை நீ அழகா வச்சுக்கும் போது, எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லதையே நினைக்கும் போது கண்டிப்பா உனக்கான நல்லது நடந்தே தீரும். உன் கண்ணுக்கு எதிரே உட்கார்ந்திருக்கிற இந்த சாயப்பா நீ எங்க போனாலும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுப்பேன். நீ எப்போதும் தனியாக இருக்கோன்னு மட்டும் நினைக்காத. என் பரிபூரண ஆசீர்வாதமும் என் அன்பு பிள்ளையான உன்னை நோக்கியே இருப்பதால இனிமே உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும். இப்போது நீ எதையெல்லாம் நினைச்சு கவலைப்படுறியோ அந்த எல்லா கவலைகளையும் கஷ்டங்களையும் துரத்தி அடிச்சு உனக்கான நல்லதை நான் செஞ்சு தருவேன். உன்னுடைய எல்லா துன்பத்திற்கு பிறகும் இன்பமான நல்ல விஷயங்கள் நிச்சயம் நடந்தே தீரும். யார் உன்னை நோக்கி வந்து என்ன சொன்னாலும் நீ எப்போதும் கவலைப்படாத. இந்த சாயப்பா உன் கூட இருக்கும்போது உன் கவலைகள் அனைத்தையும் மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இப்போது காயப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் உன் மனசை தேத்தி உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி தர்றேன். என் அன்பு பிள்ளையான நீ எதை நினைச்சும் வருத்தப்பட வேணாம். உன்னை சுற்றி இருந்த சில நபர்களின் சூழ்ச்சிகளால நீ வாழ்க்கையில நிம்மதி இல்லாம தவிப்பதை பார்த்துட்டு தான் உனக்கு உதவி செய்ய ஓடி வந்தேன். நீ நினைச்ச காரியங்களும் நீ எதிர்பார்த்த விஷயங்களும் சீக்கிரமே வெற்றிகரமாக நடந்து முடியும். அது வரைக்கும் யாரு சொல்றதையும் கேட்க வேண்டாம் என் செல்லமே. இந்த உலகத்துல உன்னை கெடுக்கிறதுக்கு 4 பேர் ஓடி வருவாங்களே தவிர உனக்கு நல்லது செய்யணும்னா யாரும் பக்கத்துல கூட வரமாட்டாங்க. இந்த சாயப்பாவை முழுசா நம்பினா உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கு தேவையானதை உன் கைகளில் கொடுப்பேன். இனிமே உன் வாழ்க்கை புத்துணர்ச்சியோட புது ஒளி நிறைஞ்சதாக மாறப்போகுது. எந்த சஞ்சலமும் இல்லாம அனைத்தையும் எதிர்கொள்ள நீ தயாரானினா நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை வெற்றியுடையதாக ஆக்கி கொடுப்பேன். நீ இத்தனை காலம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு தானே இப்போதைய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க. எத்தனையோ கஷ்டங்களை பார்த்த உனக்கு இது ஒன்றும் பெரும் பிரச்சனை கிடையாது. இப்போதே உன்னுடைய கஷ்டத்தையும் காணாமல் போக செய்து உனக்கான நல்லதை செய்து தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எப்போதும் எதற்காகவும் வருத்தப்படாதே. உன் வாழ்க்கையில அனைத்தையும் சிறப்பாக செய்து தர இந்த சாயப்பா இருக்கேன்ற நம்பிக்கை உனக்குள்ள இருக்கட்டும். நீ மனசு உடைந்து போய் தனிமையை உணரும் போதெல்லாம் ஓம் சாய்ராம்னு சொன்னீனா உனக்காக நல்லது செய்வதற்கு இந்த சாயப்பாவோடு ஓடி வருவேன். ஒரு நிமிஷம் மனசார என்னை நினைச்சினாலே நான் உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றி விடுவேன். என்னை நம்பும் உனக்கு இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீ கேட்டதை விட மிக பெருசா நான் உனக்கு கொடுக்கணும்னு தயார் பண்ணி வச்சிருக்கேன். அதனால உன் வாழ்க்கையை நினைச்சு நீ வருத்தம் கொள்ளாதே. என்னுடைய ஆசீர்வாதத்தோடு இனி உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி இப்போதே துணை இருக்க போறேன்.